இங்க நம்ம ஹீரோ புதக்குழிக்குள்ள மாட்டி தவிக்கிற ஒரு மந்திர குதிரையை கஷ்டப்பட்டு காப்பாத்தலாம். ஹீரோ பண்ண உதவிக்காக அந்த குதிரை என்ன பண்ணுது, ரெண்டு அழகான கருப்பு குதிரையும் உலகத்திலே வேகமா ஓடக்கூடிய அண்ட் பேசக்கூடிய ஒரு குட்டி குதிரையும் பரிசா கொடுத்துட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிரும். அந்த குதிரையை பார்த்த ஹீரோ ஆகா இதை வித்துற வேண்டியதான் முடிவு பண்ணி அதை கூப்பிட்டு நேரா சந்தைக்கு போறான். சந்தையில அந்த ரெண்டு குதிரையோட கம்பீரத்தை பார்த்த ஊர் மக்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து அந்த ஊர் ஆட்சி பண்ற மன்னன் அதை பார்த்துட்டு நேரா சந்தைக்கு வந்துடுறான். வந்தவன் சரா தம்பி குதிரை பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமா இருக்கு, இன்னையில இருந்து இது அண்ணனுக்கு சொந்தம்டான்னு சொல்லிட்டு காசே கொடுக்காம அப்படியே ஆட்டையை போட்டு போயிடுறான். அதை பார்த்த குட்டி குதிரை ஏண்டா முட்டா சாம்பிராணி, குதிரைக்கு அந்த கிறுக்கன் காசே கொடுக்காம ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கான், நீ முட்டா பையன் மாதிரி நின்னுட்டு இருக்கிற, எறான விசில் அடிக்கிறேன் திரும்ப அந்த ரெண்டு குதிரை நம்ம கிட்டே வந்துருன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு விசில் அடிக்குது. ரெண்டு குதிரையும் திரும்ப ஹீரோ கிட்டே வந்துருது. அதை பிடிக்க வந்த மன்னர் மாமூட்டையில வந்து விழுந்து ஊரே சிரிச்சு போடுது. அதுல நம்ம ஹீரோ இருக்கிறானே உக்காலி விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அதுல காண்டான மன்னர் எறா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பி குதிரைக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு வேணும்னா இந்த மன்னன் அரண்மனையில ஒரு அழகான கவர்மெண்ட் ஜாப் ஒன்னு அலோகேட் பண்றேன் வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லவும் ஹீரோவும் அந்த ஜாப் அக்செப்ட் பண்ணிக்கிறான். சோ வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே ஹீரோவை கொலை செய்ய முடிவு பண்ண மன்னன் என்ன பண்றான், இது வரைக்கும் யாருமே பாத்திராத நெருப்பு பறவையை பிடிச்சிட்டு வர சொல்றான். அப்படி ஹீரோ மட்டும் அதை பிடிச்சிட்டு வரலைன்னா மரண தண்டனை கொடுப்போம்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி விடுறான். இந்த விஷயத்தை ஹீரோ போய் அவனோட குட்டி குதிரை கிட்ட சொல்ல, விடு பங்காளி நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு அவனை முதுகலை ஏத்திக்கிட்டு அப்படியே சிட்டா தெரிச்சிருது. ரெண்டு பேரும் பீனிக்ஸ் பறவையை தேடி காடு கடந்து மலை கடந்து கடல் கடந்து அப்படியே பாலைவனத்துக்கு போய் சேர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் வரும்போதே போதரக்கூடிய கடலையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை முதல் வேலை என்ன பண்றாங்க, அந்த பாலைவனத்துல தூவி விட்டுட்டு பீனிக்ஸ் பறவைக்காக வெயிட் பண்றாங்க. அந்த கடலையோட வாசத்துக்கு பீனிக்ஸ் பறவையும் மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வந்து எல்லா கடலையும் மொச்சுக்கு மொச்சுக்குன்னு பொறுக்கி தின்னதுக்கு அப்புறம் அப்படியே மயங்கி தண்ணிக்குள்ளே பொத்துன்னு விழுந்துரும். நம்ம ஹீரோவும் அப்படியே வலைய விரிச்சு பிடிச்சிடறான். அடுத்த மறுநாள் காலையில போதை தெளிஞ்சு வந்திருக்கிற பீனிக்ஸ் பறவை அதோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே ஏங்கி ஏங்கி அழுகுது. அதை பார்த்த ஹீரோ மனசு உடைஞ்சு போய் அந்த பீனிக்ஸ் பறவையை அவுத்து விட்டுறான். அதுவும் சந்தோஷமா பறந்து போகுது. அப்படி போறப்போ அவனுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரே ஒரு ரெக்கையை மட்டும் அவன்கிட்ட பிச்சு போட்டு போயிருது. அந்த ரெக்கையை எடுத்த ஹீரோ நேரா அரண்மனைக்கு போறான். ராஜா கிட்ட ரெக்கையை கொடுத்துட்டு, இந்தாங்க நீங்க கேட்ட பீனிக்ஸ் பறவையோட ரெக்கன் கொடுக்க, ஏப்பா தம்பி உன்னை பீனிக்ஸ் பறவை தானே பிடிச்சிட்டு வர சொன்னேன், நீ ஏதோ காக்கா ரெக்கையை புடிங்கிட்டு வந்தது இல்லாம என் கதை வேற விடுறியா, சாவுடானு மரண தண்டனை கொடுத்துறான். சோ ஹீரோவோட தலை வெட்டுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப குட்டி குதிரை சரி இவனை நம்ம தான் காப்பாத்தணும் போலன்னு நினைச்சிட்டு காப்பாத்த ரெடி ஆகுது. அப்போ வானத்துல பயங்கர பிரகாசமா லைட் ஒன்னு எரியுது. என்னன்னு பார்த்தா வேற ஒண்ணும் கிடையாது, பீனிக்ஸ் பறவை தான் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கும். பீனிக்ஸ் பறவையை பார்த்த ஊர் மக்கள் ஹீரோவோட மரண தண்டனையை கேன்சல் பண்ண சொல்ல வேற வழி இல்லாம ராஜாவும் மரண தண்டனையை கேன்சல் பண்ணிடுறான். அடுத்தடுத்து ஹீரோ படத்துல ராஜா என்னெல்லாம் பிளான் போடுறான்னு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க.